இதுக்கு மஸ்ட் டேட் த ப்ளே பாய்க்கு பதில் மஸ்ட் டேட் தி ப்ளே கேர்ள்னு வச்சிருக்கலாம். நான் கௌஷி வச்சு எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கும் நம்ம ஒரு ப்ளே கேர்ளோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, பசங்களாம் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, லவ் பண்ண போகிறவன் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும், பல பேரோட லைஃப் சேவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. இவர் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, வேலை வாங்கி கொடுத்தது, அந்த பொண்ணுக்கு இவர் வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு அந்த பொண்ணு இவர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கு, நம்ம வந்து லவ் பண்ணலாம். இவரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இந்த பொண்ணு நல்லா நம்ம மேல பாசம் காமிக்கிறாளே, நம்ம பசங்க மனசாச்ச லைட்டா கொஞ்சம் காதல் காமிச்சாலே கருகி ஊத்திடுவோம். அந்த பொண்ணு போய் இமயமலையே பாதியா பொழந்து வந்து ஐஸ் வச்சிருக்கு, உருகாம இருக்க முடியும். ஊறிக்கிட்டு என்ன பண்ணாரு, கொஞ்சம் போக போக தான் என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த பொண்ணு வந்து ஒரு டிவோர்ஸ்ன்ட். ஒரு டைம் கிடையாது, 2 தடவை, 2 பேரையா குழந்தை இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த பையன் கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. இதை தெரிஞ்ச அந்த பையன் ஒரு மாதிரி கிரு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு, டிவோர்ஸ் ஆனது மட்டும் கிடையாம இந்த பொண்ணுக்கு இங்க சென்னையில ஒரு 3 பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. ஐயே, அந்த பொண்ணு வந்து பயங்கரமா மனிபுலேட் பண்ணுவாங்களாம் பசங்களை. ஒரு டைம் இவர் வந்து பிக்கப் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கேப்ல போயிடுங்க நீங்க புக் பண்ணின்னு சொன்னதுக்கு 2 நாள்ல கேப் காரனை கரெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு செக் பண்ற டாக்டர் கிட்ட போயிருக்காங்க, டாக்டர் கரெக்ட் பண்ணிருக்கா. ஆக்சுவலி இது எல்லாமே உண்மை, அவர் சொன்னது நான் எதுவுமே போய் சொல்ல. அவர் ஸ்டோரியே கூட போட்டிருந்தாரு அவரோட பேஜில், இந்த மாதிரி வந்து சேஃபாக இருங்க அப்படின்ட்டு. அண்ட் கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்துருக்காரு. ஏன்னா இவர்கிட்ட வந்து 40K மேலே வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு நாள் ட்ரெஸ்ஸுக்கே வந்து ஒரு 21K வந்து செலவு பண்ணுவாராம். அண்ட் ஒரே ஒரு விஷயம் பசங்கிட்ட சொன்னேன், உன்னை உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு நீ லோடடா, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் கூட எதிர்பார்க்க மாட்டான், நீ பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுத்தா கூட அமைதியாக சாப்பிட்டு உங்க கூட ஹாப்பியாக இருப்பாள். தவிர்த்து பெண்கள் யார் உனக்கு டிமாண்ட் பண்ணுறாங்களோ, எனக்கு ஐஃபோன் தான் வேணும், நான் ஆப்பிள் தான் வேணும் கூடன்னு உன் கஷ்டத்தை பார்க்காம சொல்றாங்களோ, மண்டையில கொட்டி 3 சுத்தி அப்படியே அமுச்சு விட்டுருங்க எங்கேயாவது. என்னைக்கு உங்ககிட்ட இது குறையுதோ அந்த பொண்ணுல ஒரே வார்த்தை தான் டாடா அப்படின்ட்டு பாய் பாய் காமிச்சிட்டு போயிடுவா. பசங்க எத்தனை பேர் மனிபுலேட் பண்ணி பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்க சைட்லேயும் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு சொல்ல வர உடனே ப்ரோ எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் வந்துடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அந்த சைடுமே நம்ம ஆளுங்களுமே கன்னியாகுமரி காசிலாம் தெரியும், கிட்டத்தட்ட 600 பொண்ணை ஏமாத்திருக்கேன். அதுக்கெல்லாம் எங்கத்த போகிறது. நான் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன் ஃபியூச்சர் உங்களுக்கு இந்த மாதிரி பெண்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. உங்களை மனிபுலேட் பண்ணுறாங்களா, உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சாலே கொஞ்ச நாச்சும் அலர்ட்டாக இருங்க. மேலேயும் நான் வந்து இல்லை ப்ரோ அவன் சீதா கீதானா அவனுக்கு அவள் தான் முடிஞ்சிட்டு. உங்களுக்கே தெரியும் இது யாருக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு. ஷேர் பண்ணி மச்சா கொஞ்சம் அலர்ட்டாகிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரூ இன்சிடென்ட்ஸ் நிறைய வேணும்னா, லவ் ஸ்டோரிஸ், லவ் டிப்ஸ், லவ் அட்வைஸ் அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம பிரணவ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் ப்ளே பாய் கிட்ட மாட்ட மாட்டேங்குது, நல்ல கொக்கி வச்சு அவன் கப்பியும் தூக்கிடுறாங்க.